ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் விவசாய நிலம் வாங்க 5 லட்ச ரூபா வந்து அரசாங்கம் பெண்களுக்கு மானியமாக வழங்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாஜி கலெக்ஷன் நல்ல துணிமணிகளை வாங்க குறைவான ரேட்டில் யாஜி கலெக்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கங்க. தமிழ்நாடு அரசு விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பெண்களை வந்து நில உடைமைதாரர்களாக ஆக்குவதற்காக ஒரு திட்டத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இந்த புதிய திட்டம் வந்து கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்காக வந்து தற்போது நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ சார்பில் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் 50% அல்லது 5 லட்ச ரூபா வரை மானியமாக வந்து தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க. அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் இல்லைன்னா 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கிக்கொள்ள இந்த திட்டத்தின்படி அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயசுலேன்னு 55 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் தொழில் வந்து விவசாயமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து அவருடைய பெயரிலோ இல்லைன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ வந்து நிலத்தை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு வந்து அதை நீங்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை இதில் விதிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா வங்கி கடனை வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த திட்டத்தின் கீழ் மானியத்துடன் விவசாய நிலம் வாங்க விரும்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் மாவட்டந்தோறும் செயல்பட்டு வரும் தாட்கோ மேலாளரை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு விவசாய நிலம் வாங்க இது அருமையான திட்டம். இது செய்தியை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.